அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி ரெசிபி பார்த்துருவோமா? 7 ராஜமாதாவை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. தக்காளி 3 கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, 2 ராஜபேட்டி கட் பண்ணி வச்சாச்சு. குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி பீஃப் வேக வச்சுக்கிட்டாச்சு. அரைப்படி சுண்டில் 2 சுண்டு அரிசி எடுத்து அதை நல்லா களைஞ்சி நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கணும்ல, அதனால முந்திரியும் தேங்காவையும் போட்டு பட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ராஜமாதாவை போட்டு நல்லா ப்ரௌன் நேரத்துக்கு வறுத்து எடுக்கணும். இது நல்லா ப்ரௌன் நேரத்துக்கு வந்துச்சு. இதை நம்ம பாதி மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாதி அந்த கடாயிலேயே இருக்கட்டும். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்செல்லாம் போட்டு ராஜபேட்டியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 டேபிள் ஸ்பூன் போட்டு அதை நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமான காரம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி, புதினா மல்லி சேர்த்து உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அரிசி வேக வைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பிரியாணி சட்டியை வச்சு அதில் தண்ணி, உப்பு, புதினா மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நம்ம ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். அதனால் கொதிக்கணும். இப்போ இதில் தயிர் சேர்த்து இது கிண்டி விட்டுக்கலாம். நம்ம பீஃப் வெந்துருச்சு. அந்த பீஃபையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். செம்ம வாசமாக இருக்கும். லெமன் சேர்த்து இப்போ மூடி வச்சிடலாம் கறி வேகிறதுக்கு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். அரிசி வந்து நமக்கு முழுசாக வேகக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ முந்திரி, தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கலாம். முந்திரி, தேங்காய் அரைச்சதை ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா நல்லா அந்த மசாலாவில் சேர்ந்துடும். பீஃபும் சூப்பராக மசாலா ஏறி சூப்பராக ஏறி ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயராக நம்ம அந்த செஞ்சு வச்சுக்கிற மசாலாவை போட்டுப்போம். அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. அரை வேக்காடாக இருக்கணும், ரொம்ப வெந்துட்டால் குழஞ்சி போயிடும். இப்போ 2வது லேயர் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அது மேலே வறுத்து வச்சுக்கிற ஆனியன், அதுக்கு மேலே திரும்ப ரைஸ் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஆனியன், வறுத்து வச்சுக்கிற ஆனியன் போட்டு நம்ம அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கோப்பையில் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த கோப்பையில் வச்சுருந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ தம் போட்டு மூடி வச்சிடலாம். மேலே நம்ம அதை வடித்த தண்ணி இருக்குது, அதை போட்டு மூடி வச்சுட்டா சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மேலே லைட்டாக பன்னீர் ஊற்றி, நீங்கள் கலர் வேணால் கலர் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம போட்டு லாஸ்ட்டில் நெய் ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு திரும்ப எடுத்து கிளறி விட்டோம்டா, சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி. இன்றைக்கி சரியான சாப்பாடுங்க. இப்போது முட்டை வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா சூப்பராக அந்த முட்டை அழகாக உறிஞ்சிக்கிட்டு வந்துடுங்க. இதுவும் நான் யூடியூப்பில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். சரி, உங்களுக்கு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இது சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆனியன் ரைத்தாக்கு குக்கும்பரும் கேரட்டும் துருவி போட்டுக்கிட்டாச்சு. தயிர் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தயிர் அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ உப்பு போட்டு நல்லா கிண்டி கலரி வச்சாச்சு ஆனியன் ரைத்தா. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் பீஃப் பிரியாணி ரெடி. சாப்பிடலாமா? ஆனியன் சாப்பாடு அடிப்பொலி தான். வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.